தயவு செஞ்சு நீரை வீணாக்காதீங்கப்பா. இப்ப பார்த்தாலும் ஊருக்கு உபதேசம் செய்யறதுதான் உங்களுடைய வேலையா? கேட்டால் பொதுநலம் சமூக சேவை என்று சொல்லுங்கள். இது உபதேசம் இல்ல. தண்ணி நம்மளோட முழுமையான தேவைகளுக்கு ஒன்று. தேவைகளுக்கு தான் பயன் செய்ய வேண்டும். விளையாட்டுக்கெல்லாம் பயன் செய்யக்கூடாது. காட்சி 2. அம்மா பிள்ளைகள் இருவரும். எப்ப பார்த்தாலும் பாப்பாவே குறை சொல்றீங்க. அதுக்கு இல்லை தம்பி, போரில் தண்ணி தீர்ந்து விட்டால் நாம் எல்லோரும் தெரு தெருவாக அலைய வேண்டியதுதான். சரி. சரிம்மா, தண்ணி பஞ்சம் வரும்போது பார்த்துக்கணும். நல்ல வேலை, நம்ம எல்லோரும் தண்ணீர் விளையாடி கொண்டிருப்பதை பார்த்தால் அவ்வளவுதான். அதுக்கும் ஒரு பெரிய பந்தயத்தை ஆரம்பிச்சு விடுவாங்க. காட்சி 3. மகள்களும் மகனும் இருவரும் டிவி பார்த்து கொண்டிருக்கின்றனர். என்ன ஹோம்வொர்க் எல்லாம் முடிச்சிட்டீங்களா? டிவி பார்த்தது போதும், போய் படுத்து தூங்குங்க. சரிங்கம்மா. காட்சி 4. சுபாஷினியின் தண்ணீர் கனவு. தண்ணி தாகம் எடுக்குது. குடத்துல தண்ணி இருக்கான்னு பாருங்க. என்ன குடத்துல தண்ணிய காணோம்? சரி, அண்டால பார்ப்போம். என்ன அண்டாலையும் தண்ணி காணோம்? தண்ணி தாங்க எழுதுது. பாப்பாவுக்கு என்ன ஆச்சு? நான் நாக்கெல்லாம் வறண்டு போச்சுன்னா, தண்ணியே வீட்டில் இல்லைண்ணா. சரி பாப்பா, சரி பாப்பா, நான் அம்மா கிட்ட கேட்டேன். அம்மா அம்மா, வீட்டில் குடிக்க தண்ணி காணவே. தம்பி, வீட்டில் இருந்த தண்ணி எல்லாம் தீர்ந்து போச்சு. போரில் தண்ணி வரவே இல்லை. முனிசிபாலிட்டி
அம்மா நானும் கூட வரேம்மா. சரி பாப்பா, அந்த குடத்தை எடுத்துக்கிட்டு வா. காட்சி 5, பக்கத்து வீட்டில் தண்ணீர் கேட்போம்.